மறைமலை அடிகள் தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை என்றும் தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் என்றும் கருதப்படுகிறார். அப்புறம் இவர் சங்க இலக்கிய நூலான பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு இதுக்கெல்லாம் விளக்க உரையை எழுதியிருக்கிறாரு. அவர் இளைஞராக இருந்தபோது சித்தாந்த தீபிகா என்னும் பத்திரிகையில் பணிபுரிஞ்சிருக்கிறாரு. இவரும் நம்ம பந்திமார் கலைஞரை போல சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தமிழாசிரியராக பல ஆண்டுகள் பணியாற்றினார். அப்புறம் பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தின் மீது இவரும் பற்று கொண்டிருக்கிறார். மறைமலை அடிகளார் இவரோட ஆசிரியர்கள் யாருன்னா பி. சுந்தரனார், சோமசுந்தர நாயக்கர். இவரோட வாழ்க்கையில் முக்கிய செல்வாக்கு செலுத்தியவர் ஆவார். அப்புறம் இவர் தனித்தமிழ் இயக்கம் அப்படிங்கிறத 1916 தொடங்கியிருப்பார். அதாவது தூய தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துவதையும் சமஸ்கிருதத்தின் செல்வாக்கு தமிழ் மொழியிலிருந்து அகற்றப்படுவதையும் மறைமலை அடிகள் ஊக்குவித்திருப்பார். அப்புறம் இவரோட மறைமலை அடிகளாரின் மகள் நீலாம்பிகை அம்மையார் இவ்வியக்கம் உருவாக்கப்பட்டதில் முக்கிய பங்கு வச்சுருப்பாங்க. சரியா? அப்புறம் இவரோட பெயர் வேதாச்சலம் எனது தனது பெயரை தூய தமிழில் மறைமலை அடிகள் என்னும் மாற்றிக்கிட்டார். அப்புறம் இவர் ஒரு ஞான சாகரம் என்னும் பத்திரிகையை அறிவுக்கடல்னு தமிழில் பெயர் மாற்றம் பண்ணியிருப்பார். அப்புறம் சமரச சன்மார்க்க சங்கம் என்னும் நிறுவனத்தை பொதுநிலை கழகம் என்று வச்சிருக்காரு. அப்புறம் தமிழ் சொற்களுக்குள் பூந்துவிட்ட சமஸ்கிருத சொற்களுக்கு இணையான பொருள் தரக்கூடிய தமிழ் சொற்களடங்கிய அகராதி அப்படிங்கிறத ஒன்றை நீலாம்பிகை அம்மா தொடங்கியிருப்பாங்க.